அன்பார்ந்த தமிழ் ஆர்வலர்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கிறோம்னா, ஆன்லைனில் பொருள் வாங்கிறதுனால உள்ள லாபமும், அதனால் ஏற்படுகின்ற குதூகலமும், அதனால் ஏற்படுகின்ற சோர்வும் சங்கடமும் அதை பற்றி பேச வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆன்லைன் கலாச்சாரம், இந்த வார்த்தையை கேட்காமலே இருக்க முடியாது. எல்லா இடமும் ஆன்லைன் 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 ஆன்லைன். சின்ன குழந்தைகள் கூட இப்போ ஆன்லைனில் அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஆன்லைன் எல்லாருடைய இதயத்தையும் கொள்ளையடித்து விட்டது. முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைனுங்கிறது இப்போ தானே வந்தது. முன்னாடி முன்காலங்கள்லன்னா நம்ம கடையில் போய் வாங்குவோம், இல்லைன்னா குடும்பத்தோடு இப்போ ஒரு சாரி வாங்கணும்னு வச்சுக்கிடுங்க, குடும்பத்தோடு கடைக்கு கூட்டிகிட்டு போய் மனைவி பிள்ளைகளை துணி எடுக்கணுன்னா கடையை கூட்டிகிட்டு போய் நம்ம வாங்கி கொடுப்போம். நம்ம ஒன்றை காட்டி அவங்க அது வேண்டாம்னு சொல்லி அவங்க ஒன்று விருப்பப்பட்டு அதை தேர்வு செய்து அதில் மகிழ்ந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மகிழ்ச்சி கிட்டத்தட்ட அடுத்த பொருள் அடுத்த துணியை நாம் வாங்கும் வரை அந்த மகிழ்ச்சி நிற்கும். வாங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டில் காட்டிப்போம், காட்டுவோம், சொந்தக்காரங்கிட்ட காட்டுவோம், அம்மா தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் காட்டுவோம். இன்னைக்கு நேற்று போய் கடையில் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் அப்பா வாங்கி தந்தது, அம்மா வாங்கி தந்தது, அப்படி சொல்லுவோம். அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. குடும்பத்தில் அடிக்கடி மகிழ்ச்சி ததும்ப வேண்டும், அதற்கு அது ஒரு உதாரணமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், பொருளாதார சிக்கல், சம்பாதிப்பதற்கான ஓட்டம், இப்படி பல நெருக்கடிகள் இருக்கும்போது சின்ன சின்ன சந்தோஷங்கள். இப்போ துணி எடுக்க போகிறோம்னு சொன்னால் நம்ம ஒன்று காட்டுவோம், பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி காட்டுவோம். வீட்டில் அதை வேண்டாம்னு சொல்லுவாங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் யோசிப்போம், என்னடா செய்கிறது, சரின்னு கஷ்டப்பட்டு அதையும் வாங்கி கொடுப்போம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு மனசில் உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அது யாரும் கொடுக்க முடியாது. இப்போ மனைவிக்கு கணவன் வாங்கி கொடுக்குற அந்த மகிழ்ச்சி அது ஓப்பன், ஒழிச்சு வைக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க பார்த்துருவாங்களோ, இவங்க பார்த்துருவாங்களோ, அவங்க தெரிஞ்சிடுவாங்களோ, இவங்க தெரிஞ்சிடுவாங்களோ, அன்றைக்கி அதை ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தந்தது, நேற்று நானும் இன்னும் வீட்டுக்காரரும் கடைக்கு போயிருந்தோம், வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலலாம் காட்டி அது மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், ஆன்லைனில் ஒரு பிறந்தநாள்னு சொல்லி மனைவிக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ துணி எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஆன்லைனில் வாங்கலாம் என்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம கணவனோ அப்பாவோ சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ யாராவது வாங்கி கொண்டு கொடுத்தால் அதில் ஒரு திருப்தி ஏற்படுவதில்லை. சரி, நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமே, கணவர் வாங்கிட்டு வந்துட்டாரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு உடுத்திட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கரெக்டாக அவங்க எது விருப்பப்பட்டாங்களோ அதை தேர்வு செய்து ஆன்லைனில் வாங்குகிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இடமில்லாமல் போகிறது. முன்னாடி தேவைகளும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. கணவன்கிட்ட 2-3 தடவை கேட்கணும், வாங்கி கொடுப்பாரு, அது ஒரு சந்தோஷம். அன்றைக்கி உள்ள பட்ஜெட்டும் பொருளாதார சூழ்நிலைகளும் அப்படி இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், கணவன் வாங்கி கொண்டு கொடுத்தால் அதில் திருப்தி இல்லை. அப்புறமா அவங்களாட்டு 2வது அவங்க விருப்பப்பட்டதை தேர்வு செய்து ஆன்லைனில் வாங்கிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, அதுலேயும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. முதல்ல சந்தோஷம் போச்சா, முன்னாடின்னு கணவர் வாங்கி கொண்டு கொடுத்தாச்சின்னு சொன்னால் அதை பக்கத்து வீட்டில் காட்டுவாங்க, அம்மா அப்பாட்ட காட்டுவாங்க, வீட்டில் தெரிஞ்சவங்க எல்லாத்துட்டையும் காட்டுவாங்க.
நேற்று என் கணவர் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது, என் கணவர் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது, வெளியூர் போயிருந்தாங்க, வேலை விஷயமா போயிருந்தாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்தது, காஞ்சிபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது இல்லை சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு அடுத்த புடவையோ அடுத்த பொருளோ வாங்குவது வரை அந்த சந்தோஷம் அவர்களிடம் நிலைத்து இருந்தது. இப்போது அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அது மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, உடனடியாக ஆன்லைன் என்ற ஒரு வழிமுறையில் வாங்கி கொள்ளுகிறார்கள். இதனால் சந்தோஷம் குடும்பத்திற்குள் பரவுவதில்லை. அது ஆன்லைனில் வந்து இங்கே வந்து பிரித்து பார்த்தப்போ தான் தெரியுது, அது வேறு மாதிரி இருக்குது. கணவர்கிட்ட சொல்லி கேட்கவும் முடியலை, பக்கத்து வீட்டில் ஒன்று காட்டவும் முடியலை. மன வருத்தம், அது ஒரு சங்கடம் போல் இருக்குது. என்னடா இது, நம்ம அதில் ஃபோனில் பார்க்கும்போது அவ்வளோ பளிச்சு இருந்ததே, இப்போ இங்கே இப்படி வந்த உடனே இப்படி இருக்குதே, இழிச்சிக்கிட்டு இருக்குதே, அந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன் வந்து அது நல்லதுன்னு சொல்லது, முழுமையாக நல்லதுன்னு சொல்லதுக்கு இல்லை. அது ஏன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், ஆன்லைனில் பொருள் எப்போது வாங்க வேண்டும் என்றால், நம்ம ஊரில் ஒரு பொருள் கிடைக்கவே செய்யாது. அது ரொம்ப கஷ்டம். சொல்லி ஆர்டர் போட்டு எடுத்து அவங்க கொண்டு வந்து வச்சு கடையில் வச்சு அதை வந்து வரும்போது அது ரொம்ப சிரமமான சூழ்நிலை என்றால், கிடைக்காத பொருளாக இருந்தால் ஆன்லைனில் வாங்கலாம். இந்த ஆன்லைன் என்பது இப்போது கொஞ்சம் பரவலாயிட்டு, ஆனால் முன்னாடியுமே இருக்கதான் செய்யுது. வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் வாங்குவது, இயந்திரங்கள் வாங்குவது, அது அன்னைக்கு சரியாக இருந்தது. அந்த சூழ்நிலை, கால சூழ்நிலை அது சரியாக இருந்தது. ஏன்னு சொன்னால் கிடைக்காத பொருளை நம்ம வெளியிடங்கள்லேருந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போதும் ஆன்லைனில் நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். எது கிடைக்காத பொருளை நாம் ஆன்லைனில் பெற வேண்டும். பார்த்தீங்களா, அது குடும்பத்தில் உள்ள அந்த மகிழ்ச்சியை கொண்டு போயிடும். அது உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பொருளையே நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம். கொஞ்சம் அது அந்த போய் வாங்குறதுக்கும் பார்த்து எடுக்கிறதுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கும் வசதி இல்லாமல் நேரத்தை பார்க்காம நம்ம வந்து அப்படி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, பொருள் தரமானது கிடைப்பது இல்லை. அது அவர்கள் வாக்குறுதிகள் எத்தனை தந்தாலும் தரமானதாக இருப்பதில்லை. குடும்பத்தில் அது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்துக்கு வழி இல்லாமல் செய்கிறது. ரெண்டாவது, அது தேவையற்ற செலவாகிறது. அது வாங்கி ஆன்லைனில் வந்து வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்ததுக்கப்புறம், ஐயோ இதுவா அப்படின்னு ஆகிப்போகுது. அதுபோல் சாப்பாடுகள்லாம் நம்ம வாங்குகிறோம். வீட்டில் சமைக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் எவ்வளவோ வசதி இருந்துட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். பாருங்கள், முன்னாடியெல்லாம் பிள்ளைகள் பசியோடு இருந்தால் அம்மா என்ன செய்வாங்கன்னா, இந்தடா கண்ணா இப்போ தரேன்டா, 5 நிமிஷத்தில் தரேன்டா, 2 நிமிஷத்தில் சரியாகி தரேன்டா, இப்போ செய்து வந்துடுறேன்டான்னு சொல்லி வேகமாக செய்து கொடுத்தார்கள். அம்மா கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனாலும் பிள்ளைகளுக்கு அவ்வளோ வேகமாக விரைவாக சமைத்து கொடுத்தார்கள். அதனால் பிள்ளைகளுக்கு தாயின் மீது ஒரு அக்கறை இருந்தது, பாசம் இருந்தது, பாச பிணைப்பு இருந்தது. கணவரும் பொறுத்து கொள்வார். உணவு சமைப்பதற்கு தாமதமாகிவிட்டது, அம்மா சமைத்து கொண்டிருக்கிறார், அம்மாவும் பசியோடு தான் இருக்கிறார். ஆனால் உடனடியாக முதலில் குழந்தைகளுக்கு கொடுப்பார். குழந்தைகள்லாம் வந்து பசியோடு வந்து அரை தூக்கத்தில் இருப்பாங்க, பாதி உறங்கியும் உறங்காமலும் அந்த மாதிரி இருப்பாங்க. தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு அந்த மன ஓட்டத்திலே அதெல்லாம் பதிந்திருந்தது, தாயின் பாசம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் செய்கிறதுக்கு வசதி இருந்தாலுமே நம்ம ஆன்லைனில் உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியலை. ஆனால் வந்து குடும்பத்தில் வந்து அந்யோன்யத்தை இல்லாமல் ஆக்கிடும், குடும்ப உறவுகளை இல்லாமல் ஆக்கிவிடும். தாயும் மகனும், குழந்தையும் மகனும், பிள்ளைகளும் அப்பாவும் இந்த உறவுகளை இல்லாமல் செய்துவிடும்.
விலை கொடுத்து வாங்க முடியாத 2 உறவுகள் தாயும் தகப்பனும். அந்த உறவையே இல்லாமல் செய்து விடுவது இந்த ஆன்லைன் பரிமாற்றங்கள். ஆன்லைன் பரிமாற்றம் தேவை எப்போது என்றால், அந்த பொருள் கிடைக்கவில்லை, நம்மால் அதை பெற முடியாது என்ற சூழ்நிலை வரும்போது தான் ஆன்லைனுக்கு நம்ம போகணும். இல்லைன்னா காலப்போக்கில் அன்பையும் அரவணைப்பையும் இழந்து விடுவோம். காலச்சூழ்நிலை, காலத்தின் வேகம் நமக்கு தெரியும் எப்படி போயிட்டுருக்குதுன்னு. அதனால் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவது என்பது நம்முடைய கலாச்சாரத்துக்கு இன்னும் ஒத்து வரல. அந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இன்னும் மாறவில்லை, கலாச்சாரத்துக்கு ஒத்து வரவில்லை. நாமெல்லாம் சகோதர சகோதரிகளேன்னு பேசி பழகுற அந்த கலாச்சாரத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? சகோதர சகோதரிகளே, ஐயா அம்மா என்று பேசுகிற கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் கலாச்சாரங்களை விட்டு வெளியே போகும்போது தான் இந்த ஆன்லைன் தேவைகள், ஆன்லைனில் வாங்குவது என்பது சில நேரங்களில் சரியாக இருக்கலாம். ஆனால் அது நாம் இந்த மாதிரி ஆன்லைனில் நாம் பொருட்கள் வாங்கி கொண்டே இருந்தால் நாம் கலாச்சாரத்தை விட்டு வெளியே போய்விடுவோம். கலாச்சாரத்தை விட்டு வெளியே போகும்போது என்ன நடக்கும் என்றால், வயது முதிர்ந்த பெற்றோர்கள் புறம் தள்ளப்படுவார்கள். வெளிநாட்டில் அதுக்குள்ள வசதிகள் இருக்குது, அதனால் அவங்களுக்கு அது பரவாயில்லை. நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் நாம் இந்த பாச பிணைப்பிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அது நமக்கு ஆன்லைன் சேவைகளை பெறுவது என்பது நமக்கு நம்முடைய வாழ்வை பாதிக்கத்தான் செய்யும். அதனால் நாம் கூடியமான வரைக்கும் உள்ளூரில் கிடைக்காத பொருளாக இருந்தால் மட்டும் ஆன்லைனில் பெறுவோம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் வியாபார நோக்கத்தோடு பார்ப்போம்னு சொன்னால், ஆன்லைனில் பெறும்போது எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் பணக்காரர் ஆகிட்டே வராரு. ஆனால் உள்ளூரில் வாங்கினோம்னா அது அந்த பணம் அந்த காசு உள்ளூர் வியாபாரிக்கு போகும். அவர் 10 பேருக்கு வேலை கொடுப்பார். அதில் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த பணம் நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். நம்ம ஊரில் உள்ள முதலாளிக்கு இப்போ பணம் போகும்போது அவர் தோட்டம் வச்சுருப்பார், தோட்டத்தில் வேலைக்கு ஆளுங்களை வச்சுருப்பார், அந்த ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுப்பார். இப்படி அந்த பணம் நமக்குள்ளேயே தான் சுற்றி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்லைன் பொருள் வாங்கும்போது பணம் வெளியே போகிறது. அது நம்முடைய தனிநபர் வருமானத்தை பாதிக்கும் காரணியாகவும் இருக்கும், அப்படியும் அமையும். அதனால் கூடுமான வரைக்கும் நாம் ஆன்லைனில் பொருட்களை வாங்குவதை தவிர்ப்போம். நம்ம உள்ளூரிலேயே பொருட்களை வாங்குவோம். உள்ளூர் வியாபாரிகளை ஊக்குவிப்போம். அவர்கள் கை உயரட்டும். அப்போது நாமும் வளர முடியும். பொருளாதார சங்கிலி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த வளர்ச்சியானது நமக்குள்ளே தான் சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆரோக்கியமானதும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.